ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு யோகி பாபு நடிப்பில் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஜோரா கையத்தட்டுங்க படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ யோகி பாபு மெஜிக்சியனா இருக்காரு. இவரு அக்கம் பக்கத்துல மேஜிக் ஷோ பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஒரு நாள் மேஜிக் ஷோ பண்ணிட்டு இருக்கும்போது மோசமான ஒரு இன்சிடென்ட் நடந்துருது. இதனால ஹீரோவை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து யோகி பாபு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த இன்சிடென்ட்னால அவருக்கு மேஜிக் ஷோ எதுவும் கிடைக்காம இருக்கு. இந்த சூழ்நிலையில யோகி பாபு கிட்ட 3 பசங்க வீண் வம்பு பண்றாங்க. அந்த பசங்களை யோகி பாபு தன் மேஜிக் திறமையால அவமானப்படுத்துறாரு. இதனால அந்த பசங்க யோகி பாபுவை பழிவாங்க நினைக்கிறாங்க. கடைசியா யோகி பாபு என்னென்ன சம்பவம் பண்ணாரு, இதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல ஒரு நார்மல் மெஜிசியனோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அவங்க என்னென்ன பிரச்சனைய தன்னோட லைஃப்ல சந்திக்கிறாங்க அப்படிங்கறத படத்துல ஓரளவு காமிச்சிருக்காங்க. படத்துல நடிச்ச ஒரு சிலரோட நடிப்பு ஓகேவா இருக்கு. படத்தோட மியூசிக் மற்றும் சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இதை தவிர இந்த படத்துல பிளஸ் சொல்ல சின்னதா கூட எதுவுமே இல்ல. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட இயக்குனர் எந்த தைரியத்துல இப்படி ஒரு படத்தை எடுத்தாருன்னு தெரியல. படம் அந்த அளவுக்கு படுமோசமா இருக்கு. படத்தோட ஸ்கிரீன் பிளே எங்கேயுமே இன்ட்ரெஸ்டிங்காவோ என்கேஜாவோ இல்ல. படத்தோட மெயின் கான்செப்ட் மெஜிசியனோட வாழ்க்கை முறை தான். பட் அதையே இவங்க டம்மியா தான் கட்டிருக்காங்க. யோகி பாபுவை இந்த படத்துல மெஜிசியன் சொல்றாங்களே தவிர ஆகா ஓகோன்னு எந்த மேஜிக்கையும் அவர் இந்த படத்துல பண்ணவே இல்லை. இந்த படத்தோட டைரக்டருக்கு புறாவை பறக்க விட்டாலே மெஜிசியன் தான் சொல்லி யாரோ நம்ப வச்சிருக்காங்க. அதெல்லாம் இந்த படத்துல ரொம்ப மோசமா இருக்கு. யோகி பாபு இந்த மாதிரி மொக்க படங்கள்ல ஹீரோவா நடிக்கிறது அவரோட மார்க்கெட்டுக்கு பெரிய இழப்பு தான். படத்துல அடுத்தடுத்து சில மர்டர் நடக்கு, அதெல்லாம் சீரியஸாவே இல்ல. யார் எக்கேடு கட்டு போனா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. படத்துல 3 பசங்க யோகி பாபு கிட்ட வம்பிழுத்துட்டே இருப்பாங்க. அந்த சீன்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல படம் எப்படா முடியும் அப்படிங்கிற ஃபீல தான் நமக்கு கொடுத்திருக்கு. இந்த படத்தை வினிஷ் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல யோகி பாபு, சாந்தி, ஹரிஷ் பரடி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ரொம்ப ஒரு பிலோ அவரேஜான த்ரில்லர் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.